இல்லை, கடைசியா நாங்க செகண்ட் லெவல்ல ஆரம்பிக்கிறதாக போன கிளாஸ்ல சொன்னோம். ஃபர்ஸ்ட் லெவல்ல அலிப்ல இருந்து யா வரைக்கும் முடிச்சிக்கிறோம். ரா என்ற எழுத தவிர. சரியா? ரா என்ற பகுதியை ஆமா. ஆரம்பிக்கிறது இரண்டாவது பகுதியில தான். இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுல நாங்க ஃபர்ஸ்ட்ல படிச்ச எல்லாத்தையும் இங்க அப்படியே பார்ப்போம். அதே நேரம் புதிய விஷயங்களாக சட்டப்பகுதி, ஒவ்வொரு சட்டத்துக்கும் நாங்க உதாரணங்களுக்கூடாகவே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதில் எப்படி வரும், எப்படி வராது, எப்படி ஓதணும்ங்கிறது நாங்கள் உங்களுக்கு ஓதலுக்கூடாக நீ ஓதுற அந்த ஓதல் இருந்தால் உங்களுக்கு வழங்கப்படுத்துவோம். சட்டங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நோட்ஸ், ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வரும். இது நாங்கள் 7 சரி. பிரதான பகுதிகள் இருக்குது. சட்டங்கள்ங்கிறது மொத்தம் 7 பகுதிகள் இருக்குது. 7 தான் முக்கியமான அடிப்படையான பகுதிகளாக நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே போய்க்கொண்டே போகும். சரியா? பேசிக்கலியான விஷயத்துலேருந்து அப்படியே ஹார்டான இடத்துக்கு நான் கொண்டு போவோம். எல்லா வசனங்களும் அப்படித்தான். இந்த சட்டங்கள் மாத்திரமல்ல, சட்டங்களுக்காக தொகுக்கப்பட்டிருக்கிற உதாரண வசனங்கள் கூட ஸ்டார்டிங் எங்களுக்கு அறிமுகமான வசனங்கள் வரும். அப்படியே போக 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 குர்ஆனுடைய முழு குர்ஆனையும் தாங்கியதாக தொடர்புபட்டதாக நாங்கள் உதாரணங்களை பின்னாடி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். இதுல இறுதி எழுத்து ரா, கடைசியாக நான் பார்க்க போற எழுத்து ரா. அந்த ராவை தான் இங்க முதலாவது சட்டமா நாங்க பார்க்கிறோம். அஹ்காமு ரா என்று பார்க்கிறோம். சரியா? ஏண்டா இதான் சரி. அஹ், எழுத்துலேயும் இறுதி எழுத்து, ஆனா சட்டங்கள்ட முதலாவது சட்டம். இதோட நாங்க முழுமையாக சரி. எழுத்துக்கள் உச்சரி பகுதி எங்களுக்கு பூர்ணப்படுத்தப்பட்டதாக அமையும். இந்த அஹ்காமு ரா, ராவினுடைய சட்டப்பகுதி, ராவினுடைய பகுதி என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இதை நாங்க அஹ், இரண்டு பகுதிகளாக பிரிய போடும். இந்த ரா இரண்டு பகுதிகளால் பிரிபட போகுது. ஏன் இரண்டு பகுதி என்றால், அந்த இரண்டு பகுதிகளுக்கூடாகவும் உச்சரிக்கப்பட போகிறது. நல்லா கேட்டுக்குவோம். ரெண்டு மாதிரி உச்சரிக்க போறாங்க. அதான் அங்க சட்டம். ராவ சரி. இப்படித்தான் உச்சரிக்கணும் என்று சொன்னா அங்க சட்டம் ஒன்று தேவையில்லை. என்ன? இப்படித்தான் உச்சரிக்கணும்ங்கிறத தாண்டி இப்படி உச்சரிக்கணும், அப்படி உச்சரிக்கணும் என்று இரண்டு முறைகள்ல உச்சரிக்கிறதுக்கு வரப்போகுது. எனவேதான் இந்த ராவானது என்ன செய்யுது, ஒரு சட்டமாக ஆமா. பார்க்கப்படுது. ராவை நாங்க உச்சரிக்கிற நேரத்துல எங்களோட தொண்டையும் எங்களோட நாவும், தொண்டையினுடைய மேல் பரப்பும் நாவினுடைய பகுதிகளும் தான் இந்த உச்சரிப்புல முழுமையாக பங்கு கொள்ளுது. அது நாவை எப்படி வைக்கணும்ங்கிறத பொறுத்து இந்த உச்சரிப்பு வடிவம் மாறும். முன்னுக்கு வச்சா ஒரு ம். உச்சரிப்பு வரும், நாவை பின்னே கொண்டு போனா இன்னும் ஒரு உச்சரிப்பு வரும். இப்படி நாங்க ராவை நாங்க மாத்தோம். சரி, என்ன ரெண்டு விஷயம் என்றால், முதலாவது ரெண்டு முறைகளை உச்சரிக்கப்படும் என்று சொன்னானே. முதலாவது முறை ம். என்னென்றால், நாங்க ராவை தடிப்பாக உச்சரிக்கிறது. ராவை தடிப்பாக உச்சரிக்கிறது தான் முதலாவது பகுதி. அது என்ன சரி. தடிப்பாக உச்சரிக்கிற அப்படி என்று கேட்டீங்கன்னா, ராவானது ஆறு சந்தர்ப்பங்கள்ல நல்லா கேட்டுக்கொள்ளணும். ஃபத்ஹத்துன், ஃபத்ஹதைனி, ஃபத்ஹ் மத்து, லம்மத்துன், லம்மதைனி, லம்மு மத்து. இந்த ஆறு சந்தர்ப்பங்களிலேயும் ராவானது தடிப்பாக உச்சரிக்கப்படல் வேண்டும். சரியா? எத்தனை சந்தர்ப்பங்கள்? சரி. ஆறு. நாங்க இதுல ரெண்ட முக்கியம் ஆரோக்கியம். ஒன்று லம்மத்தைனி, அடுத்தது ஃபத்ஹ, சாரி லம்மு மத்தும் ஃபதஹ் மத்தும். என்றால் அது ஆல்ரெடி வாய்ஸ் கட் ஆகுது. லாஸ்ட் இது விளங்கிச்சுது. ப- பத்தஹ் லம்மு மத்து பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆ, ஃபதஹ் மத்தும் லம்மு மத்தும் இந்த பாடத்துக்குள்ள நாங்க மிச்சம் ஃபோக்கஸ் பண்றதில்ல. காரணம் என்னென்றால், அது ஃபதஹத்துன், லம்மத்துன் என்ற ரெண்டுலையும் நீட்டி வரக்கூடிய இடங்களாக வரும். அவை சரி. கிட்டத்தட்ட ரெண்டு மூன்றா தான் நீக்கும். அப்ப நாங்க சொல்லுவோம், உச்சரிக்கிற மெத்தட் அல்லது உச்சரிக்கிற முறை என்னன்னு சொன்னா, இதுதான் அதுல மெயின் ஃபோக்கஸான இடம். என்ன செய்யணும்? ம். நாவினுடைய முன்னால் இருக்கிற இந்த நுனி பகுதியை, இந்த நுனி பகுதியை என்ன செய்யணும்? அப்படியே வளைச்சி எடுத்துக்கொண்டு தொண்டையில நடுப்பக்கத்து கொண்டு போகணும். ம்.
நடுப்பக்கத்துக்கு را கொண்டு போனோம்னா அந்த உச்சரிப்பு சரி. را ரா ரா நடுப்பகுதி را கொண்டு. را. தானே. விளங்குச்சு. ஐரன் நான் சொன்னது போல இங்க நாங்க ராக்கு ஃபதஹத்துன்னு வச்சா எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், ராக்கு ஃபதஹத்தைன் வந்தா எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், லம்மத்துன் லம்மத்தைன் இப்படி நாங்க 4 வகைகளாகத்தான் பிரித்து உதாரணங்களை பார்க்க போறோம். சரிண்ணே. ஃபதஹ் மத்தும் சரி லம்மு மத்தும் ஆல்ரெடி ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிடும். சரி, முதலாவது பகுதிக்கு வருவோம். சரி இப்போ இதுல பாருங்க, இதுல ஃபதஹ் சரி. மத்து மதிக்குது, ஃபதஹ் துண்ணு மதிக்குது. உங்களோட ம். بسم الله الرحمن الرحيم. صحف إبراهيم وموسى. சுஹுஃபி என்று போகல, அது பிழை. صحف إبراهيم وموسى. அந்த ஈர உச்சரிப்பை போஸ் பண்ணணும். சுஹுஃபி இப்ரோ, சுஹுஃபி இப்ரோ இ. إي. صحف إبراهيم وموسى. குட். திருப்பி ஒருக்காவது பார்ப்போம். صحف வரல. إبراهيم وموسى. சுஹுஃபி صحف இப்ராஹீம, சுஹுஃபி صحف இப்ராஹீம இ. صحف إبراهيم وموسى. திருப்பி போதுங்க. صحف إبراهيم وموسى. ரெண்டாவது. ونيسرك لليسرى. மூணாவது. الزرابي مبثوثة. திருப்பி போதுங்க. மூணாவது. الزرابي مبثوثة. நாலாவது. ألم يعلم بأن الله يرى. இருக்காம போதுங்க. ألم يعلم யா بأن அல்ல ய الله ய அலம் யஅலம் ய. ألم يعلم بأن الله يرى. திருப்பி போதுங்க. ألم يعلم بأن الله يرى. ஐந்தாவது. يومئذ பிழை. يتذكر யௌம இ يوم இ இ யௌம يوم இதி. يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى. முதலாவது பிழை வராம. صحف إبراهيم وموسى. திருப்பி போதுங்க. صحف إبراهيم وموسى. நாலாவது வந்து பார்ப்போம். يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى. திருப்பி போதுங்க. يومئذ يتذكر யௌம ஐதி, الإنسان. அந்த ஐன் வந்து ஐனுக்கு போகுது. யௌம ஈதி நோமலா வரணும். يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى. திருப்பி ஒருக்காதுங்க, அந்த வசனங்களுக்கு இடையில கனெக்ட் ஆகணும். ததக்கருல் இன்சானு என்று வந்துடப்படாது, அது பிள்ளை. ஜாயின் ஆகிற நேரம் நீட்ட வேண்டிய இடங்களை கட்டாயம் நீட்டணும். நீட்டக்கூடாத விஷயங்களை நீட்டிடவே கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கிறணும். சரி. ம் يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى. உங்களோட இரண்டாவது பகுதி நான் உங்களோட ஒர்க்கில் தரேன். இது சரி தைனியோடு தொடர்பானது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி
ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நல்லா. கவனமாக ராவ் மட்டும் இல்லாமல் ராவோட சேர்த்து ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் படித்த விஷயங்கள் அலிஃபாய் அலிஃப் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய இடமா உங்கள்ட்ட இது. அதையும் நாங்கள் திருத்தி எடுத்துக்கொள்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்க. யோகசிங் தானா? ஜாக்கலா.